இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. இது ஏன்சியன் வாரியரோட தோற்றம்னு சொல்ல, அப்ப பேக்ரவுண்ட்ல ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் சவுண்ட்லாம் ப்ளே ஆகுது. அப்ப வெகாபாங்க் சொல்றான் தட் இந்த தோற்றம் ஒரு கடவுளோடதுன்னு. அப்ப அங்க இருக்கிற நாமி, உசோப்னு எல்லாருமே என்னது கடவுளோடதா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. சாஞ்சி அப்போ லூஃபி ஒரு இடியட் தானே, அவனை போய் கடவுள்னு சொல்றீங்கன்னு ஷாக் ஆக, இல்ல இது சன்காட் நிக்காவோட உருவம், லூஃபி இப்போ சன்காட் நிக்காவா இருக்கான் ஏன்சியன்ட் வாரியர்னு வெகாபாங்க் சொல்றதோட லுச்சி சென்டாமர் சொல்றதை கேட்டு எஸ்பிஆர் CP0 மெம்பர்ஸ் அட்டாக் பண்ணுது. அண்ட் அப்போ பின்னாடி இருந்து சாப்பர் ஜிம்பே மாதிரியே ஒன்று இருக்குன்னு சொல்ல, ஜிம்பே 7 வார்லார்ட்ஸை யூஸ் பண்ணி க்ளோன்ஸாக ரெடி பண்ணுறாங்களான்னு ஷாக் ஆகி பார்க்குறான். அப்போ தான் லூஃபி சென்டாமரோ மீட் பண்ணி பேசுகிறான். அப்போ சென்டாமரோ பிடிச்ச விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கியர் 5 தான். பிகாஸ் வானோவில் நீங்கள் லூஃபி கியர் 5 மாறும்போது எந்த ஒரு ஹைப்பில் பார்த்தீங்களோ அதே ஹைப்பை பக்காவாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அனிமேஷன்லாம் தாறு மாதிரி பண்ணிட்டாங்க. அதுவும் பேக்ரவுண்டில் ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் சவுண்ட்லாம் வரும்போது அவ்வளவுதான் ஐ எம் ஃபினிஷ்டு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதுக்கு எந்த வகையிலுமே நான் குறை இல்லடான்னு சொல்ற வகையில லுச்சியோட அவேக்னிங்கும் கைடோ அண்ட் லூஃபி ஃபைட்ல லூஃபியோட அந்த 5th கியரை பயங்கரமா காமிச்சிருப்பாங்கல்ல, அதோட அனிமேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். முக்கியமா அந்த ட்ரம் சவுண்ட்லாம் வரும்போது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான கூஸ்பம்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஒரு விஷயத்தை இந்த எபிசோட்ல சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஈவன் அதுக்கு நமக்கு அந்த இடத்துல ஒரு கம்பேரிசனா ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு என்னதான் இந்த இடத்துல லூஃபியோட பவருமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம சொன்னா கூட, இந்த இடத்துல CP9ல இருந்து CP0க்கு வந்த லூச்சி அவரோட அந்த டெவில் ஃப்ரூட்டுமே அவேக்கன் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபைட்டுமே ரொம்பவே இன்டென்ஸ் ஆகும். அந்த இடத்துல லூஃபி 5th கியர் இருக்கிறப்ப எந்த அளவுக்கு காமெடியா ஃபைட் பண்ணுவாரோ அந்த ஒரு விஷயத்த நமக்கு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தபடியா நான் சொல்லணும் அப்படின்னா, அவரோட அந்த டெவில் ஃப்ரூட்டை இவ்வளவு நேரம் அந்த கம்மு ஃப்ரூட் அப்படின்னு நம்ம பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த இடத்துல நமக்கு வெகாபங்க் ஆக்சுவலா கம்மு அப்படின்ற இந்த ஃப்ரூட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சின்ன ரியாக்ஷன் மூலியமாவே நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே டைம்ல அவர் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இந்த ஃப்ரூட் ஆக்சுவலா சன் காட் நிக்காவோட பவர் கொண்டது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ உடனே வந்து அந்த இடத்துல சாஞ்சி என்னது சன் காடா, இந்த இடத்துல லூஃபி ஒரு ஈடியட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துலயுமே என்னதான் ஒரு சீரியஸான விஷயம் சொல்லும் போதுமே லூஃபியை அவங்க வந்து லைக் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி வந்து கலாய்க்கிற மாதிரி பார்ப்பாங்களோ அந்த ஒரு ஹியூமரை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயமே எனக்கு இந்த எபிசோட்ல ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு தார்மார் தடாலோட எபிசோட உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.